திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் தெற்கு ஒன்றியம் ஸ்ரீராமபுரம் பேரூராட்சியிலிருந்து கோபால்ஜி பேசுகிறேன், பாரதிய ஜனதா கட்சி. இப்போ என்னன்னு கேட்டால் எஸ்ஐஆர் ஃபார்ம் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேட்டா பெருத்து, நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் எண், அதுக்கடுத்து வந்து மொபைல் நம்பர், அதுக்கடுத்து அப்பா பேர், அதுக்கடுத்து அப்பாவோட ஓட்டு ஐடி, அதுக்கடுத்து அம்மா பேர், அதுக்கடுத்து அம்மாவோட ஓட்டு ஐடி, அதுக்கடுத்து அவங்களோட ஓட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டாவது பக்கத்தில் இந்த சைடு வந்துடணும். இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சு. இந்த சைடு இதில் வந்து எனக்கு ஒட்டன்துறை சட்டமன்ற தொகுதியில் 2002 ஓட்டு. இப்போ அதை கேன்சல் பண்ணிருக்கேன். அப்போ அங்கே இருக்கிற ஓட்டு ஐடி, என் பேர், அப்பா பேர், அது திண்டுக்கல் மாவட்டம். அன்னைக்கு 2002 சட்டமன்ற தொகுதி நம்பர் பேர் 130. அதுக்கடுத்து முந்தைய சிறப்பு தீவிர திருத்தங்கள் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவின் பெயர், அப்பா பேர், இதுதான் விஷயம். அப்பாவோட ஐடி 1 2 3 தாத்தா பேர், மூணையுமே நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதாவது அப்பாவோட அப்பா பேர், திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு, என்னோட தாத்தா பேர் கவுண்டஞ்செட்டியார் தாத்தா பேர். இவ்வளவுதான் முடிஞ்சு. நான் பல டைப் வந்து எழுதி கொடுத்து இந்த ஓட்டை கேன்சல் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் கேன்சல் பண்ணுறேன். இவ்வளோ தான் மேட்ரு. பெரிய விஷயமே இல்லை. இதை யாரும் சரியாக பண்ணாமல் மேலே மட்டும் பண்ணி அதிகாரம், இதனால் அவங்க தான் தலை நெக்ஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அப்போனா தான் சிறப்பாக இருக்கும். எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து எவ்வளவு தான். ஜெயந்த் அதிகாரத்தை ஃபார்ம் கொடுத்து என்னோட ஃபார்மை வந்து அங்கன்வாடி பணியாளர் நான் வந்து ஒப்படைச்சிருந்தேன். பிஎல்ஏ ஓட்டு ஒப்படைச்சிருச்சு. ஆமாம்,